வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அந்த வழிகாட்டல்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஸ்லாங்கூர் சுல்தான் திட்டவட்டம். முஸ்லிம் அல்லாதவர்களின் கொண்டாட்டங்களில் முஸ்லிம்கள் கலந்து கொள்வதற்கு வழிகாட்டல்களை உருவாக்குவதில் தமக்கு உடன்பாடு இல்லை என்று மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் சுல்தான் இட்ரிஷா இன்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். குறிப்பாக ஸ்லாங்கூர் மாநிலத்தில் இதுபோன்ற வழிகாட்டல்களுக்கு தமக்கு உடன்பாடு இல்லை என்று சுல்தான் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்காக பல்லின மக்களிடையே பல்வேறு சமயத்தவர்களிடையே அணுக்கமான நல்லிணக்கத்தை விதைப்பதற்கு மக்கள் மத்தியில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முஸ்லிம்களுக்கு இதுபோன்ற வழிகாட்டல் முறையை உருவாக்குவதற்கு இது பொருத்தமான நேரமல்ல என்று ஸ்லாங்கூர் சுல்தான் தெளிவுபடுத்தினார். இவ்விவகாரம் மக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தி தற்போதுள்ள சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் என்று ஸ்லாங்கூர் மாநில சமய தலைவரான சுல்தான் இட்ரிஷா நினைவுறுத்தினார் என்று இஸ்தானா அலாம் ஷா இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற வழிகாட்டல் முறைகளை நிராகரிக்கும் அதே வேளையில் மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும் என்று சுல்தான் கோரிக்கை விடுத்துள்ளார். மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றுள்ள மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் சிகிச்சை வெற்றிகரமாக அமையவும் விரைவில் குணமடைந்து நாடு திரும்பவும் வேண்டி பத்துமலை திருத்தலத்தில் விநாயகர் கோவிலில் நாளை பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு சிறப்பு பிரார்த்தனை நடைபெறவிருக்கிறது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா முன்னிலையில் இந்த சிறப்பு பிரார்த்தனை நடைபெறவிருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் இந்த சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு மாமன்னர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்குமாறு தான் ஸ்ரீ நடராஜா அழைப்பு விடுத்துள்ளார். 2012ஆம் ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சோஸ்மாவை அகற்ற வேண்டும் என்று இதற்கு முன்பு போராடிய எம்பிக்கள் சுங்கைபுலோ சிறைச்சாலையின் முன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 32 சோஸ்மா கைதிகளின் குடும்பங்களை நேரில் வந்து சந்திக்குமாறு ஸ்வாராம் கோரிக்கை விடுத்துள்ளது. அந்த கொடுங்கோல் சட்டத்தை அரசாங்கம் இன்னமும் அகற்றாமலும் அதில் திருத்தம் செய்யாமலும் இருக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கை ஏமாற்றம் அளிக்கிறது என்று ஸ்வாராமின் நிர்வாக இயக்குநர் சிவன் துரைசாமி தெரிவித்தார். சுங்கைபுலோ சிறைச்சாலைக்கு வெளியே இன்று காலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கிய மக்களை நேரில் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சிவன் துரைசாமி இதனை குறிப்பிட்டார். 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் இந்திய சமூகத்திற்கான திட்டங்கள் மற்றும் முன்னெடுப்புகள் திறம்பட செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கு ஒரு கண்காணிப்பு அமைப்பாக செயல்படுவதற்கான கருத்திணக்கத்தை தங்களுக்கு வழங்குமாறு பொருளாதார அமைச்சுக்கு மலேசிய இந்திய சமூக உருமாற்று பிரிவான மித்ரா பரிந்துரை செய்துள்ளது. மித்ராவின் இந்த உத்தேச திட்டத்தை பரிசீலனை செய்து அங்கீகரிக்குமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக மித்ராவின் தலைவர் பி பிரபாகரன் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இந்த முன்னெடுப்புகள் குறித்து நேரில் சந்தித்து பேசுவதற்கு தங்கள் தரப்பினர் பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லியிடம் முன் சந்திப்புக்கான தேதி கேட்டுள்ளதாக பிரபாகரன் விளக்கினார். இந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படுமானால் அரசாங்கத்தின் பல்வேறு திட்டங்களில் இந்திய சமூகத்தின் பங்கேற்பை மித்ரா கண்காணிக்க முடியும். இதன் வழி அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைப்பதையும் அவற்றின் பங்களிப்பு ஆக்கப்பூர்வமாக இருப்பதையும் உறுதி செய்ய முடியும் என்று பிரபாகரன் தெரிவித்தார். நேற்று விஸ்மா புர்னாமாவில் அந்த தேசிய செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் பிரபாகரன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கடந்த 2024ஆம் ஆண்டின் இறுதியில் இந்திய சமூகத்திற்கான கொள்கைகள் மற்றும் முன்னெடுப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்திய சமூகத்தை சேர்ந்த தொழில் நிபுணர்கள், கல்வியாளர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் உள்ளிட்ட சமூக நலன் சார்ந்த பல்வேறு தரப்பினருடன் மித்ரா பல கலந்துரையாடல்களை நடத்தியிருப்பதையும் பிரபாகரன் சுட்டிக்காட்டினார். ஆசிரியர்களுக்கு கடன் கொடுக்கும் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை கல்வி அமைச்சு ஒருபோதும் பள்ளி வளாகங்களில் அனுமதித்தது கிடையாது என்று அதன் அமைச்சர் ஃபட்லினா சீடேக் தெரிவித்தார். எனினும் அவ்வாறு கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து கல்வி அமைச்சு ஆராயும் என்று அவர் விளக்கினார். ஒருவேளை கடன் கொடுக்கும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆசிரியர்களை சந்திப்பதற்கு பள்ளி வளாகங்களில் நுழைந்திருப்பார்களேயானால் அது கல்வி அமைச்சின் அனுமதியின் பேரில் நடந்திருக்காது. மாறாக தனிநபர்கள் இதற்கு அனுமதி தந்திருக்கக்கூடும் என்று அவர் விளக்கினார். ஆசிரியர்களுக்கு கடன் கொடுப்பது தொடர்பில் நிதி ஆலோசனை நிறுவனங்கள் பள்ளிகளில் ஆசிரியர்களுடன் விளக்க கூட்டங்களை நடத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் பதிலளிக்கையில்
ஃபர்லினா சிடேக் இதனை தெரிவித்தார். 17th Annual Edison Awards. இந்த ஆண்டுக்கான பெஸ்ட் ஆக்டர் வரிசையில் விக்ரம், தனுஷ், சிவகார்த்திகேயன், கார்த்தி, விஜய் சேதுபதி, தினேஷ், சூரி. உங்களுக்கு பிடித்தமான நடிகரை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓட் பண்ணுங்க அல்லது edisonawards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். அமெரிக்காவில் மலேசிய தூதராக பணியாற்றுவதற்கு தமக்கு தகுதி இல்லை என்று DAP-யின் முன்னாள் பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆங் கியான் மிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கான மலேசிய தூதராக முன்னாள் அமைச்சர் டத்துஸ்ரீ நஸ்ரி அப்துல் அசீஸ் தமது பதவியை தற்காத்துக் கொள்ள தவறிவிட்டார் என்று அவரை ஆங் கியான் மிங் கடுமையாக குறை கூறியிருந்தார். எனினும் அமெரிக்காவிற்கான தூதர் பதவியை எதிர்பார்த்துதான் ஆங் கியான் மிங் தம்மை குறை கூறியுள்ளார் என்று நஸ்ரி சாடியிருந்தார். நஸ்ரிக்கு பதிலடி கொடுத்த ஆங் கியான் மிங் அந்த அம்னோ முன்னாள் தலைவரை விட தம்மால் சிறப்பாக பணியாற்ற முடியும் என்பதை தெளிவுபடுத்தினார். அமெரிக்காவிற்கான மலேசிய தூதர் என்ற முறையில் நஸ்ரி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் இடையில் நேரடியாக தொலைபேசி உரையாடல் நிகழ்வை ஏற்பாடு செய்ய தவறிவிட்டார் என்பதற்காக அவரின் பதவியை அரசாங்கம் மீட்டுக் கொண்டு விட்டதாக ஆங் கியான் மிங் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டினார். நஸ்ரிக்கு வழங்கப்பட்ட 6 ஆண்டுகால தூதர் பதவியை 2 ஆண்டுகளில் அரசாங்கம் மீட்டுக்கொண்டு இன்று பிப்ரவரி 8ஆம் தேதியுடன் அவரின் பதவி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதாக ஆங் கியான் மிங் குற்றஞ்சாட்டினார். பினாங்கு பாகான் தொகுதி மக்களுக்கு இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நன்னாளாகும் என்று செனட்டர் டாக்டர் R.A. லிங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் பட்டபட் சுகாதார கிளினிக் 2வது வகை கிளினிக்காக மட்டுமே வகைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் குவான் எங்கின் கடின முயற்சி மற்றும் உழைப்பின் காரணமாக அவர் வழங்கிய வலுவான ஆதாரங்களின் விளைவாக பட்டபட் சுகாதார கிளினிக்கை 120 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் முதல் வகை கிளினிக்காக மேம்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் ஒப்புக்கொண்டுள்ளார் என்று டாக்டர் லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். இன்று பினாங்கு பட்டபட்டிற்கு வருகை புரிந்த அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் இந்த மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்திருப்பது மூலம் பாகான் வாழ் மக்களுக்கு சுகாதார கவனிப்பில் நம்பிக்கை ஒளி பிறந்துள்ளது என்று டாக்டர் லிங்கேஸ்வரன் வர்ணித்தார். முதல் வகை கிளினிக்காக பட்டவட் கிளினிக்கை மேம்படுத்துவது மூலம் நவீன மற்றும் முழுமையான சுகாதார வசதிகளை இந்த கிளினிக் கொண்டிருக்கும். முதல் வகை கிளினிக்கில் எப்போதும் சிறப்பு சிகிச்சை பிரிவு மற்றும் மேம்பட்ட மருத்துவ உபகரணங்கள் உட்பட மிகவும் விரிவான அளவில் சேவைகள் வழங்கப்படும். இதன் மூலம் பட்டவட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மக்களின் சுகாதார பராமரிப்பின் தரத்தை மேம்படுத்தும் என்று டாக்டர் லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார். இதில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னவென்றால், கோலாலம்பூருக்கு பிறகு மலேசியாவில் 2வது முதல் வகையை சேர்ந்த கிளினிக் பட்டவட்டில் அமைகிறது. பினாங்கு மாநிலத்தில் இது முதலாவது கிளினிக் ஆகும். மக்களின் நல்வாழ்வுக்காக போராடிய லிம் குவான் எங்கிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் பாகான் தொகுதி மக்கள் மீது அதிக அக்கறை செலுத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட்டிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார். ஜார்ஜ் டவுன் கம்போங் சுங்கை பத்துவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற முதியவர் ஒருவர் பேருந்தில் மோதி உயிர் இழந்தார். காலை 6:18 மணியளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் 68 வயதுடைய அந்த முதியவர் சம்பவம் நடந்த இடத்திலேயே உயிர் இழந்ததாக ஸ்ரீ பலே புலாவ் தீயணைப்பு மீட்புப் படை செயலாக்க தலைவர் ஒன் முகமது ஃபைசால் ஒன் முகமது ஜெயின் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிளுடன் பேருந்து அடியில் சிக்கிக்கொண்ட அந்த முதியவரின் உடலை மீட்பதற்கு தீயணைப்பு மீட்புப் படையினர் பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். ஜோஹர் பாரு கம்பாஸில் உள்ள PPR பொது அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் 27 வயது பெண் கீழே விழுந்து மரணம் அடைந்தது தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணை செய்து வருவதாக ஜோஹர் பாரு உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பல்வீர் சிங் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் இன்று காலை 11:20 மணியளவில் போலீசார் அவசர அழைப்பை பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். அந்த பெண்ணின் உடல் அடுக்குமாடி வீட்டின் கீழ்த்தளத்தில் மோட்டார் சைக்கிள்கள் நிறுத்தும் இடத்தில் கிடந்ததாக அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட பெண் ஜோஹர் பெருமாய் மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தது பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக பல்வீர் சிங் தெரிவித்தார்.
11 வயது சிறுமியின் பிணியை தீர்ப்பதாக கூறி அவரை மானபங்கம் செய்ததாக கூறப்படும் போமோவிற்கு எதிரான தடுப்பு காவல் மேலும் 6 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 31ஆம் தேதி திரங்கானு குமாமானில் நடந்ததாக கூறப்படும் இந்த மானபங்கம் சம்பவம் தொடர்பில் 20 வயது மதிக்கத்தக்க ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தன்னை போமோ என்று அடையாளம் கூறிக்கொண்டு அந்த நபர் ஏற்கனவே பாலியல் சேட்டைகளை புரிந்து வந்துள்ளார் என்பதற்கு குற்றப்பதிவுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த நபர் இன்று குமாமான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை 6 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளதாக குமாமான் இடைக்கால போலீஸ் தலைவர் DSP 1 முகமது 1 ஜஃபார் தெரிவித்தார். நகரி சம்பிலான் பஹாவ் ஜம்போல் சாலையில் நிகழ்ந்த விபத்து காரணமாக ஆயுதத்தை பயன்படுத்தி கலவரத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். 21க்கும் 43க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 10 ஆடவர்கள் நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் கைது செய்யப்பட்டனர் என்று ஜம்போல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹோ சாங் ஹோக் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.